இருப்பாங்க. திரு கமல்ஹாசன் சொல்றாருல, நீ என்ன பண்ணாலும் நான் காசு கொடுக்க மாட்டேன்ப்பா, ராஜ்கமல்ல காசு கொடுக்குற பழக்கம் இல்லை. எத்தனை பேரு தமிழ் திரையுலகத்துல கருப்பு பணம் புலங்கள்னு சொல்லுவீங்களா? நான் சொல்லவே இல்லையா, நான் வாங்கலங்கிறதுல இருந்தே உங்களுக்கு புரியல. இல்ல அதுங்க நீங்க அரசியல்னு வரும்போது ஆமா. நான் ஓட்டு என்ன பண்ண சொல்றீங்க இல்ல, எல்லாரும்? நான் ஒரு புரிஞ்சுக்கிறேன். திரு கமல் என்ன செய்றாரு, அரசியல்னு வரும்போது நான் அதிமுக கிடையாது, நான் திமுக கிடையாது. ஆனா அரசு அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க நான் விமர்சிப்பேன். அது வந்து நான் என் வேலையை பார்க்கறேன்னு ஒதுங்கல. ஆனா சினிமான்னு வரும்போது நான் ஒழுங்கா இருக்கேன் இல்லங்க, அது விட்டு அங்க வாங்க. நீங்க அரசியல் எப்படி ஒரு அமைச்சர் சொல்லுங்க அது மாதிரி நான் ஒழுங்கா இருக்கேன், என் மேல கேஸ் கிடையாது, நான் நேர்மை, நான் எதுக்கும் உடந்து கிடையாது, என் வாழ்க்கை நேர்மையானது. நான் பேசுறேன் அந்த கமல்ஹாசனோட, நானும் அவரும் எங்கேயோ ஒரு தூரத்து சகோதரர்கள், ஒரே நேர்மைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அவருடன் நான் பேசுகிறேன், வர சொல்லுங்க ஒரு ஆளு. நான் சொல்றேன் எனக்கு ஜாதி கிடையாது, அதுல பொய்யே கிடையாது, சொல்லுங்க ஒரு அரசியல்வாதியை. எனக்கு அந்த ஓட்டு விளையாட்டுல நான் ஜாதி எல்லாம் கொண்டு வர மாட்டேன், சத்தியம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் தான் என் தலைவர். அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாலே கிடையாது. தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும்